இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வாமா மருமகளே, வா பாரு, இதுதான் நம்மளோட புது வீடு. எப்படி இருக்குமா? என்னாச்சு? வீடு பிடிக்கலையா? இல்ல பரவாயில்ல. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஊர்ல அப்பா ஒரு பெரிய பண்ணை வீடு வாங்கியிருக்காருன்னு சொன்னீங்க. இது ஒன்னும் அவ்வளவு பிரமாதமா இல்லையே. ஹேய், அது நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். இங்க பாரு மருமகளே, என்னோட முழு சேமிப்பையும் போட்டு வாங்கின வீடு இது. நமக்கு இது பெரிய வீடு தான். இந்த ஏரியால இந்த மாதிரி வீடு வாங்குறதெல்லாம் பெரிய கஷ்டமா? ஐயோ மாமா, நான் சும்மா இவரை வம்பிழுத்துட்டு இருக்கேன். வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி, அது சரி. இங்க பாருப்பா, மருமகளுக்கு வீட்டை சுத்தி காட்டு. நான் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துறேன். சரிப்பா, போ. வா. அந்த ரூம் பாரு. ரொம்ப அழகா இருக்க. தெரியும். புதுசா ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். புதுசா? இப்பயே சொல்றேன் பாரு. இத வாங்கிக்கோ. எவ்வளவு வெக்கையா இருக்கு. பக்கத்துல வராதீங்க, தூரமா போங்க. அதுக்கு என்ன இப்போ? ஃபேனை ஸ்பீடா வச்சுட்டா போச்சு. இத வரேன். இல்ல இல்ல வேண்டாம், விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உங்க வீட்ல ஒரு ஏசி கூட இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் என்ன நல்லா பாத்துக்குவாருன்னு நினைச்சேன். எனக்கு கிடைக்காததெல்லாம் கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வாங்கிடலாம். நமக்கு இப்பதானே புதுசா கல்யாணம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொருட்களுக்காக சண்டை போடுற நேரத்தை நம்மள புரிச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். லவ் பண்ணலாமா? இந்த ஹீட்ல என்னால லவ் எல்லாம் பண்ண முடியாது. தூங்குங்க. இந்தப்பா வச்சுக்க. ஏன்பா இப்ப என்னப்பா ஏசிக்கு அவசியம்? அட என்னப்பா நீ, புது மருமகன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, புழுக்கமா வேற இருக்கு. இங்க பாரு, நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். ஆனா புது மருமகளுக்கு ஏசி வேணும்ல. இது ஒன்றும் பெரிய செலவில்லப்பா. கிரெடிட் கார்டில் தான் வாங்கியிருக்கேன். அதனால ஒரு சின்ன இஎம்ஐ வரும், அவ்வளோதான். தேங்க்யூப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கு மாமா. நீங்க பாத்தீங்களா, உங்க அப்பா உங்களை விட தெளிவானவர். தேங்க்யூ மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு, மாமா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். நான் ஷாப்பிங் போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். சிவி, ட்ரெஸ்ஸுக்கு இப்ப என்ன அவசியம்? அதான் கல்யாணத்துக்கு அவ்வளோ ட்ரெஸ் வந்துச்சுல்ல, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. அது எல்லாமே சாரீஸ். எனக்கு ஜீன்ஸும் டாப்ஸும் வேணும். சரி, சாரி இங்க கட்டுங்க. பாருப்பா, நீ கொஞ்சம் அமைதியாரு, அமைதியாரு. உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட தோணுதோ அப்படி போட்டுக்கம்மா. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஜீன்ஸ் டாப் தானே போடுறாங்க. நீ தாராளமா போட்டுக்க. இங்க பாருமா, உனக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க. சரி, அப்போ ஒன்று பண்ணு. உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணு. நான் ஆஃபீஸ் வேலையில் பிஸியாக இருப்பேன். உனக்கு இந்த ஊரை பற்றி எதுவும் தெரியாது, எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். சரியா? சரி. ஏய், என்னப்பா எவ்வளோ நேரம்? ரெடி ஆனியா இல்லையா? சரியான டயத்துக்கு வந்திருக்க நீ. உன் அண்ணிய பாரு. சிவி, இவன் என்னோட ஃப்ரெண்டு அஜய். வணக்கம் அண்ணி. வணக்கம். சரிப்பா, அந்த இன்சூரன்ஸ் பேப்பர் என்னாச்சு? பா, உங்களுக்கே தெரியும், அது மந்த் எண்டிங், பேங்க்ல இருந்தெல்லாம் வெளியே வர முடியாது. அதுக்கு ஏன்பா நீ கவலைப்படுற? நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். எப்படியும் நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரணும். அங்கிள், நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க பேப்பர்ஸ் நான் கொண்டு வந்து தரேன். ஓகே? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிப்பா, நான் வரேன். தேங்க்ஸ்டா. சரி வா, கிளம்பலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பா. பாய். அடேங்கப்பா, ஆன்லைன்ல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கே. அதான் சொல்லிட்டு இருந்தாரோ. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பிராண்டட் ட்ரெஸ் போடணுங்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம்.
ஏன்பா? அங்கிள் ஆமா, நீ இங்க? அது அங்கிள் அந்த பேப்பர்ஸை கொண்டு வந்தேன். ஆ சரி, கொடுப்பா. நீ கிளம்பு. ஓகே அங்கிள். ஆ. வரேன் அங்கிள். மாமா வந்துட்டீங்களா? ஆமாம்மா. நீ இங்க ஹாலில் இப்படி சேலையை கட்டிக்கிட்டு யோகா பண்றது? மாமா அது வந்து யோகா பேண்ட் இருக்குல்ல, அதான் அந்த யோகா ட்ரெஸ் உடம்போட ஃபிட்டா இருக்குமே, ஆ அது என்கிட்ட இல்ல மாமா. அதான் saree கட்டிக்கிட்டே. ஆனா அதை நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஆ சரிம்மா சரிம்மா, நல்ல விஷயம்தான். அப்புறம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். நீ யோகாவை உன்னோட ரூமுக்குள்ளேயே பண்ணிக்கம்மா. ஏன்னா ஹாலுக்குள்ளே யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல. சரிங்க மாமா. ஆனா அது வந்து மாமா, நான் டிவியை பார்த்து பார்த்து தான் யோகா பண்றேன். ஆனா என்னோட ரூம்ல டிவியே இல்ல. நீங்க மட்டும் என் ரூம்ல டிவி மாட்டிட்டீங்கன்னா நான் அங்கேயே யோகா பண்ணுவேன். என்னம்மா சொல்ற நீ? நான் இப்போதானே ஒரு புது ஏசி வாங்கினேன். இப்போ மறுபடியும் டிவி வாங்கினா என் பட்ஜெட் தாங்காதுமா, செலவு அதிகம்மா. வேணா ஒன்று பண்ணலாம், நான் இந்த டிவி எடுத்து உன் ரூம்ல மாட்ட சொல்றேன். இது மாமா, இது ரொம்ப ரொம்ப பழைய டிவி. இப்பெல்லாம் எல்லாருமே ஸ்மார்ட் டிவி தான் யூஸ் பண்றாங்க. அப்போ சரிம்மா, நான் என்னன்னு பார்க்குறேன். சரி. ரோஹன், அந்த பேப்பர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அண்ணா வணக்கம். ஏய் பிட்டன், எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. வாமா வா, உட்காரு உட்காரு. வாங்க அத்தை. அட போதும்பா, எழுந்துரு. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் விடு. உட்காருங்க அத்தை. உட்காருமா உட்காரு. அப்புறம் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிட்டன். நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, சொல்லு. அண்ணா, உங்க மேல எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னம்மா? எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரோஹனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டீங்க. உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். அட என்னம்மா பிட்டன், என்ன என்ன பண்ண சொல்ற? எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. நீ முதல்ல நம்ம மருமகளை பாரு. டேய் ரோஹன், போய் கூட்டு வாவல. இந்த கூப்பிடுறேன்ப்பா. சிவி, இதோ அவ்வளோ வந்துட்டா. வாமா வா. பாருமா, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இவங்க தான் பிட்டன் அத்தை. எனக்கு ஒன்று விட்ட தங்கச்சி உறவு முறை, ஆனா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபார்மாலிட்டி வேண்டாம். இப்ப நாம இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல இதெல்லாம் வேண்டாம். வா உட்காரு. அம்மா பிட்டன், உன் மருமகளை நல்லா பாத்துக்க, என் மேல கோபப்படாத. ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க மருமக லட்சத்துல ஒருத்தி. ரொம்ப லட்சணமான பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் ஒரு நிமிஷம். இந்தாம்மா. அட பிட்டன், இதெல்லாம் எதுக்கு? அண்ணன் நீங்க எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. நான் ஆசைப்பட்டு இவளுக்கு கொடுக்கறத நீங்க தடுக்க கூடாது. அப்புறம் என்ன, வாங்கிக்க. இத நீ மறுக்க கூடாது. இந்தா. எவ்வளவு பணம்? இத சாதாரணமா கொடுத்துட்டாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா சிவி? அத்தை ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்க. அந்த முழு வேலையோட பாரத்தையும் அத்தை தான் சுமக்குறாங்க. அவங்களோட பிசினஸ்ல வெறும் பொண்ணுங்களை மட்டும்தான் வேலைக்கு வச்சிருக்காங்க. பெண்களின் முன்னேற்றம், பெண்களுக்கு முக்கியத்துவம், இதுலலாம் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆமா, சொசைட்டிக்காக வாழ்றாங்க. நான் பாக்குறேன். என்ன சொல்லுங்க சார், இந்த பார்சல் எங்க வைக்க? இங்கே வச்சிருங்க. எவ்வளோ ஆச்சு? 30,500. இது என்னோட பார்சல். 30,500? இந்த 2 பார்சலுக்கு அவ்வளோ காசு? இல்ல சார், இன்னும் இருக்கு. தம்பி, நீ ஒன்று பண்ணு. இந்த 2 பாக்ஸ் மட்டும் இருக்கட்டும், மற்றெல்லாம் எடுத்துட்டு போ. ஏன்? சிவி, அவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட இல்லைம்மா. இப்போ கேஷ் இல்லைன்னா ஏடிஎம் போய் எடுத்துட்டு வாங்க. சிவி, 30,500 ரூபாய்க்கு ஷாப்பிங், அதுவும் ஒரே நேரத்துல? நல்லா இருக்கேன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் செலவெல்லாம் நீங்க தானே பாத்துக்கணும். சிவி, நீ இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ற அளவுக்குலாம் நான் சம்பாதிக்கல.
மத்தெல்லாம் எடுத்துட்டு போங்க, இது ரெண்டுக்கு மட்டும் பே பண்ணிடுறேன். இருங்க, நீங்க பேசாம இதையே எடுத்துட்டு போயிடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன பண்ற? எனக்கு விருப்பமான பொருளை வாங்க முடியாதப்போ இது மட்டும் எதுக்காக? என்ன பேசுற நீ? புரிஞ்சுதான் பேசுறியா? புரிஞ்சுதான் பேசுறேன். பொண்டாட்டிக்கு செலவு பண்ண முடியலன்னா எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? சரியான பிச்சைக்கார குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். சிவி, டேய் ரோஹன், என்ன காரியம் பண்ணிட்டடா? நீ மருமகளை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அப்பா நீங்களே தானப்பா பாத்துட்டு இருந்தீங்க, என்ன மாதிரி பேசுற பாருங்க. அவ எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும். போ, முதல்ல போய் நீ அவட்ட மன்னிப்பு கேளு போ. சரிப்பா. இரு ரோஹன், என்ன பண்ற நீ? இப்பதான் நீ எல்லார் முன்னாடியும் அவளை கை நீட்டி அடிச்ச, உடனே சமாதானப்படுத்த போற? டேய், அவ ஒரு பொண்ணு, அவளுக்கு அசிங்கமா இருந்திருக்கும். நீ இங்கே இரு, நான் அவளை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரேன். ஆமா பிட்டன், நீ போமா. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னா. சிவி, இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. உன்னோட கனவெல்லாம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இந்த ஆம்பளைங்களை மட்டும் நம்பி இருந்தேன்னு வச்சுக்கேன், இவங்க உன்னை அடிமை மாதிரி நடத்துவாங்க. ஆமா, அப்படிதான் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னைக்கு கை நீட்டி அடிச்சவன் நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுவான்? இந்த வீட்டை விட்டே துரத்துவான். என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. எல்லாம் நீயே புரிஞ்சுப்ப. உன் கையில மட்டும் பணம் நிறைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த ஆம்பளைங்க உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சம்பாதி, அதுக்கப்புறம் உன் முன்னாடி குரல் வசதி யாராவது பேச முடியுமா? நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் ஒரு டிகிரி கூட முடிக்கலையே. கம் ஆன் சிவி, உன்கிட்ட வேற ஒண்ணு இருக்கு, அது படிச்சவங்க கிட்ட கூட இல்ல. இந்த காஸ்ட்லியான சாரி, இந்த ஜுவல்லரி, இதெல்லாம் ஒரு நாளைக்கு உன் கையிலயும் இருக்கும். அதுவும் உன் சம்பாத்தியத்துல வாங்கினதா இருக்கும். கொடு, போன கொடு. இந்தா, இதுதான் என்னோட நம்பர். அப்புறமா எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே? இப்ப அழாத. நான் கிளம்புறேன். நான் எப்படியாச்சும் பணம் சம்பாதிச்சே ஆகணும். நாளைக்கு நான் இவங்கள பார்க்க போறேன். சித்தி, சித்தி, நான் உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். உங்க வீட்டு நம்பர் என்ன? ஓ, அடுத்த ரைட்டா? சரி, வரேன். சிவி, வெல்கம் டு மை ஹோம். அப்புறம் சொல்லு, எப்படி இருக்க? அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுல கஷ்டம் இல்லையே. ஐ அம் சோ ஹாப்பி. இந்த கால்ல விடுறதெல்லாம் வேண்டாம், அந்த காலெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பாருங்க, நானும் உங்களை மாதிரி பணக்காரி ஆகணும். உங்களை மாதிரி கிராண்டா ட்ரெஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி நகைங்கள்லாம் போட்டுக்கணும். ஆமா, எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். நான் நல்லபடியா வேலை பார்ப்பேன். அப்படியா? பண்ணுவியா? ஆமா, கண்டிப்பா. சரி வா, உனக்கு பிசினஸ் பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறேன். வா, உட்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிசினஸ்ல நீ பர் டேக்கு 20,000 rupees சம்பாதிக்க முடியும். 20,000? நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது இங்க பாரு, பணம் சம்பாதிக்கணும்னா இப்படி எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இதனால உன்கிட்ட இருந்து எதுவும் போக போறது இல்ல. அதுக்கு பதிலா உனக்கு வரத்தான் செய்யும் பணம்.
இப்ப சொல்லு. ஆ அப்படியே செய்றேன். நான் இத பண்றேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்ல, அதான் கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்றேன். ஆனா நான் ரெடியா தான் இருக்கேன். இப்படிதான் இருக்கணும். அப்ப சரி, வேலையை இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்ற நீ? ம். வா. ஐ அம் சோ ஹாப்பி. மனோரஞ்சன், நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னால சம்பாதிக்க முடியும். உன்னோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நீ நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கைய வாழப் போற. இத பிடி. இப்ப நீ வேற ஒரு உலகத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிற நேரம் வந்தாச்சு. போய் ரெடி ஆயிட்டு வா. அப்புறம் இந்த மாஸ்க் உன்னோட உண்மையான அடையாளத்தை மறைக்கிறதுக்காக. அப்புறம் சிவி, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல உன்னோட பேரு சிவி இல்ல, உன் பேரு மேனகா. எல்லார பொறுத்த வரைக்கும் உன் பேரு மேனகா. ஓகே? ம். இப்ப போய் ரெடி ஆகு. ஓகே? போ. உங்க கண் பார்வையில பட்ட யாரும் தப்பிக்க முடியாது. பொண்ணு அப்படியே சிக்க வச்சிட்டீங்களே. வெல்கம் டு ரகசிய பேச்சுக்கள்.com. சிவி, இவ்வளோ காஸ்ட்லியான மொபைல்? அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, உங்க அத்தையுடைய எக்ஸ்போர்ட் கம்பெனில அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவங்க என் ஒர்க்கை பார்த்து சந்தோஷப்பட்டு இதை கொடுத்தாங்க. இந்த போனை அவங்க உனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்களும் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்க. நான் சம்பாதிச்சு வாங்கினா அதுலயும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எங்க போற? நான் இப்போ சித்தியோட வீட்டுக்கு போறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு மாசத்துல இவ்வளவு வாங்கியிருக்கா? அப்படி என்ன வேலை பாக்குறா இவ? எங்க போனா இந்த பொண்ணு? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணும் பாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே புரியல. போனும் எடுக்க மாட்டேங்கிறா. See the time. அவளுக்கு போன் பண்ணு. நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவ தான் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. ஷிவி, ஏன் இவ்ளோ லேட்? See the time. போய் சீக்கிரமா ரெடி ஆகு. லைவ் சாட்ட ஸ்டார்ட் பண்ணு. சரிங்க சித்தி, ஒரு நிமிஷத்துல ஆன்லைன் போயிடுவேன். நான் பார்க்க எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கு.
ரோஹன், how are you? What a pleasant surprise. என்ன திடீர்னு வந்திருக்க? அத்த ஷிவி இங்க வந்தாளா? ஆமா வந்திருக்கா. ஏன் என்னாச்சு? எங்க இருக்கா அவ? நான் அவளை பார்க்கணும். மேலதான் இருக்கா. ஆனா நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? ஆமா, இப்ப நான் உன்னை லவ் பண்றது உண்மைதான். சரி, நீயே சொல்லு, எப்படி லவ் பண்ணணும், எவ்வளவு லவ் பண்ணணும்? அத்த அவகிட்ட நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் உங்க முன்னாடி. நானே போய் பார்க்கறேன். ரோஹன், ஏன் இப்படி பதட்டப்படுற? மேனகாவை சந்திக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்காக நீங்க பிரீமியம் சேட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன விஷயம் அதையாவது சொல்லு. என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏய், இதோ ஷிவியே வந்துட்டா. என்னங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்ன நடக்குது இங்க? அத்தா நீங்களே பாருங்க, இவ்ளோ காஸ்ட்லி மொபைல். இவங்கிட்டயே கேளுங்க யாரு கொடுத்தாங்கன்னு. என்ன பண்ணிட்டு இருக்காவ? நான் கேட்டா அத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றா. அத்தை நீங்க எப்படி இத கேளுங்க அத்தா. அதெல்லாம் அவ உண்மையதான் சொல்லிருக்கா. இந்த மொபைல் நான் தான் அவளுக்கு கொடுத்தேன். இவ எனக்கு பொண்ணு மாதிரி. நான் இவளுக்கு ஒரு மொபைல் போன் கிஃப்ட் கொடுக்க கூடாதா? அப்ப நீங்க தான்? ஆமா. பாத்தீங்களா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்பெல்லாம் இவர் என்கிட்ட நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கு. என் மேல நிறையவே சந்தேகப்படுறாரு. இது ஒண்ணுதான் நான் வாழ்க்கையில பார்க்காம இருந்தேன். ரோஹன், இவ்ளோ பாசமான மனைவியை சந்தேகப்படுவியா? உனக்கு வெக்கமா இல்ல? முதல்ல இவகிட்ட மன்னிப்பு கேளு. சே சாரி. ஷிவி, ஐம் சாரி. இந்த உன்னோட மொபைல். நீ போய் உன்னோட வேலையை பாரு. நம்ம சாயந்தரம் பேசலாம். அப்படியே கிளம்புனா எப்படி? டீ குடிச்சிட்டு போ. இல்ல வேணாம் அத்தை, இன்னொரு நாள் வரேன். இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். வரேன். சரிப்பா, கிளம்பு. பாய், டேக் Bye. கேர். ஷிவி, எனக்கு என்னமோ ரோஹனுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க டெய்லி வர்றது எனக்கு சரியா படல. நீங்க சொல்றது சரி. இப்பெல்லாம் இவர் என்ன ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒருவேளை இவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? இல்ல இல்ல, டோன்ட் வரி. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஒரு ஐடியா பண்ணலாம். உன் வீட்டில் வச்சே நீ இந்த வேலையை பண்ண. உன்கிட்ட சிஸ்டம் இருக்குல்ல? நான் உனக்கு அதுலேயே கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஒன்று, ரோஹன் வீட்டில் இல்லாத போதுதான் நீ லைவ் சேட்டுக்கே வரணும். அப்புறம் கதவை உள்ள தாழ் போடுறதுக்கு மறக்கக்கூடாது. யாருக்கும் சந்தேகமும் வராது. அதுதான் சரி. இது நல்ல ஐடியா. நான் நகையெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேனே, எப்போ வரும் அது? அதுக்குன்னு இவ்வளோ டைம் எடுப்பீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க. ஓகே. வணக்கம் அண்ணி. வணக்கம். அவர் வீட்ல இல்ல. அது எனக்கு தெரியும் அண்ணி. அதான் வந்தேன். உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? எதுக்காக சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அசிங்கமாலாம் பேசாதீங்க. உங்க ஃப்ரெண்டோட பொண்டாட்டினா என் புருஷன் கிட்ட சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு என்ன ஆகுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் மேனகா அண்ணி. உங்க நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ரகசிய பேச்சுக்கள்.com. இப்ப ஞாபகம் வருதா? அது என்னன்னா நீ எப்பவும் தனியா இருக்கிறதுனால போர் அடிக்குதுன்னு இந்த சைட்லாம் சாட் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? திடீர்னு என்னோட இந்த அண்ணி என் கண்ணு முன்னாடி வராங்க. என் கேமரா ஆஃப்ல இருந்துச்சு, ஆனா உங்க கேமரா ஆன்ல இருந்துச்சு. அப்புறம் உங்களுடைய அந்த வேற லெவல் அது.
இன்னொரு விஷயம் அண்ணி, நான் என்னோட மொபைல்ல உங்களுடைய அந்த குரலையும் உங்களுடைய அந்த வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் அதை ரோகன் கிட்ட காட்டினேன்னு வைங்க, அவன் உடனே இது அவன் அழகான பொண்டாட்டின்றதை கண்டுபிடிச்சிருவான். என்ன சொல்றீங்க? இத பாருங்க, நீங்க என் புருஷன்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். ஐயோ அண்ணி, என்ன மாதிரி பசங்களுக்கு உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு பணம் செலவு பண்ணி தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. அப்படி வாங்குறது அது பெரிய பாவம். வேற என்னதான் வேணும் உங்களுக்கு? அது அன்னைக்கு வீடியோ சாட்ல பண்ணீங்கல்ல, அது நேர்லயே பண்ணிடுங்களேன், அது போதும். உங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம், இல்லைன்னா நான் ரோஹன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க மேனகா அண்ணி. மேனகா அண்ணியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதான் அங்கிள் மேனகா அண்ணி, அதான் என் ஃப்ரெண்டு சமீர் இருக்கான்ல, அவங்க வைஃப் மேனகா அண்ணி. அவன் தான் மேனகா அண்ணிய நம்ம அன்னிக்கிட்ட அறிமுகப்படுத்த சொன்னான். சரி அங்கிள், அப்ப பார்க்கலாம், கிளம்புறேன். சரி, போயிட்டு வாப்பா. வரேன். சிவி சொல்லு. அது வந்து அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? அவன் இங்க பாரு சிவி, பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. உன்னோட செக்யூரிட்டிக்கு இந்த பிட்டன் அத்தை தான் பொறுப்பு. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். என்ன சரியா? என்ன மேனகா அண்ணி, இந்த பாழடைஞ்ச இடத்துக்கு என்ன கூப்பிடுவீங்க? என் வீடே ஃப்ரீயா தானே இருக்கு. சரி திரும்புங்க, நான் தான் வந்துட்டேன்ல. நீ அஜய் தானே? ஆமா. மேனகாவை பார்க்கணுமா? ஆமா. ஏன், என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்ப சரி, நீ மேனகாவை மீட் பண்ண. ஆனா இங்க இல்ல, சொர்க்கத்துல. ஹலோ. சிவி, போன்ல ஸ்டில்ல பார்த்தல? நான் பார்த்தேன். நான் தான் சொன்னேன்ல, உன்னோட செக்யூரிட்டிக்கு நான் தான் பொறுப்புன்னு. ஆமா. இப்ப நிம்மதியா நீ உன் வேலையை பாரு. சரிங்க சித்தி. எப்படி இருக்கீங்க நீங்க? உன்கிட்ட எப்படா பேசுவோன்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா எந்த மாதிரி பேசினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்க குரலை கேட்டாலே போதும், உங்க குரல்ல பைத்தியமா இருக்க. அம்மாடி மருமகளே, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாமா, தலை ரொம்ப வலிக்குது. சரிங்க மாமா, இத வந்துடுறேன். இந்த ஆள் தொல்லை தாங்க முடியல. வீட்ல இருந்துகிட்டே நிம்மதியா வேலை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஆள் சும்மா சும்மா டீ போடு காஃபி போடுன்னு என் உசுர வாங்குறான். ஏதாவது பண்ணியே ஆகணும். நீங்க எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப நல்ல முடிவு. ஏழை பசங்களுக்கு பாடம் நடத்துறது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் அப்ளை. மாமா, இன்னையில இருந்து நீங்க பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுங்க. நான் தான் இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். இதனால உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும், பசங்களும் படிப்பாங்க. சரிம்மா, நீயே சொல்லிட்ட, அப்புறம் பண்ணலாம். உன் பேச்சை என்னால மீற முடியாதுல்ல. தேங்க்யூ மாமா. அப்ப சரி, நாளைக்கு காலையில நம்ம 10 மணிக்கு மீட் பண்ணலாம். பசங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சரி, அப்படியே பண்ணிடலாம். அப்ப நான் கிளம்புறேன். ஹலோ. ஹலோ சித்தி, உங்களோட இந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிழவன் தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நாளையில இருந்து அந்த ஆளுக்கு ஒரு வேலை இருக்கு. வெல்டன் ஷிவி, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஹலோ. சார், நான் உங்களுக்கு பிரசன்டேஷன் மெயில் பண்ணிருக்கேன். அத ஒரு தடவை பாத்துருங்க. அதுக்கப்புறம் நான் புக்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? சரி, நான் செக் பண்ணிட்டு கால் பண்றேன். ஓகே. மேனகா? அதான் அங்கிள் மேனகாணி. அது என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல சமீர், அவனோட வைஃப் தான் மேனகாணி. ரகசிய பேச்சுக்கள் .com. ரோகனுக்கு இமீடியட்டா ஃபோன் பண்ணணும். வேண்டாம். ஒருவேளை நான் தப்பா யோசிக்கிறேன்னா? மேபி நான் எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா யோசிக்கிறேன் போல் இருக்கு. என் பையனோட குடும்ப வாழ்க்கைய நான் அவசரப்பட்டு கெடுத்துடக்கூடாது. சித்தி, இதோ இப்பதான் நான் வீட்டுக்கு வரேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஃப்ரெஷ் ஆகி உடனே ரெடி ஆயிடுறேன். என்ன பண்ற? வெக்கமா இல்ல உனக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்றதுக்கு? மாமா, நீங்க ஏ ரூம்ல என்ன பண்றீங்க? சரி, இது பாருங்க. அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீங்க சொன்ன மட்டும் இப்ப என்ன ஆகும்? நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. இது சேட். இது என் தேவைகளை நிறைவேத்துது. உங்க பையன் 1 மாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நான் 2 நாள்ல சம்பாதிச்சிருவேன். எவ்வளவு கேவலமா, எவ்வளவு மோசமா பேசுற நீ. எனக்கே உன்னை பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு. ரோகன் வரட்டும், அவங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லத்தான் போறேன். உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறேன். அது எப்படி முடியும் மாமனாரே? என்னப்பா, இதுலதான் ஒண்ணுமே இல்லையே. இங்க பாருப்பா, இவன் மோசமான பொம்பளை. எல்லாத்தையும் டிலீட் பண்ணிருக்கா. போதும் மாமா, போதும். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. என்னங்க, நான் ரொம்ப நாளா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உங்க அப்பாக்கு என் மேல ஒரு கண்ணு இருக்கு. என்ன சொன்ன? என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. சிவி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாங்க, டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை சாக்க வச்சுக்கிட்டு என் பக்கத்துல வர முயற்சி பண்றாரு. இவரை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு இவர் தன்னோட லிமிட்டை தாண்டிட்டாரு. என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசுறேன்னு புரியுதா? உங்க போனை கொடுங்க. போன் என்ன இருக்கு? போனை கொடுங்க, நான் சொல்றேன். சிவி, என்ன பண்ற? மொபைல்ல என்ன இருக்கு? இத பாருங்க. என்ன இருக்குதுல?
அதெல்லாம் இங்க பாரு, என்னப்பா இங்க அதெல்லாம்? பாருப்பா, இது எல்லாமே போய். தயவு செஞ்சு என் பேச்ச கேளு. என்னங்க நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. எப்ப நீங்க இப்படி கேவலமா நடந்துக்கிட்டு அவன் மேல பழிய போட்ட எப்படிப்பா? ரோஹன், இதெல்லாம் நான் பண்ணவே இல்லப்பா. என்ன உங்களுக்கு நம்பு. என்ன வயசு ஆகுது மாமா? இத பாருங்க, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. எனக்கு இந்த வீட்ல பாதுகாப்பே இல்ல. நீங்க மட்டும் இப்ப போலீஸ கூப்பிடலனா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். சிவி பொறுமையா இரு. போலீஸ் எல்லாம் போய் கூப்பிட வேண்டாம். இங்க பாருப்பா, என் பேச்ச கேளு. நான் உண்மையை தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்கலாம். ஆனா உன்னை பத்தின உண்மையை இவன் முன்னாடி நான் வெட்ட வெளிச்சமாக்குவேன். பாத்துக்கிட்டே இரு. என்னங்க ஆனா உன்னை பத்தின உண்மையை இவன் முன்னாடி நான் வெட்ட வெளிச்சமாக்குவேன். பாத்துக்கிட்டே இரு. அப்பா 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 என்ன காரியம்? அப்பா அப்பா என்ன ஆச்சுங்க? எவ்வளவு நாள் இப்படியே இருப்பீங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. நீ ஒன்னும் அப்பா மேல வீண் பழி எதுவும் சுமத்தல இல்ல? அப்பா இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நாம காரணம் இல்லல்ல? இங்க பாருங்க, உங்க அப்பா பண்ணது தப்பு. அதனாலதான் குற்ற உணர்ச்சியில அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் இப்படி பண்ணிக்குவாருன்னு தெரிஞ்சிருந்தா, அவரோட மான மரியாதைக்காக இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா, நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனா எனக்கும் சுயமரியாதை இருக்குல்லங்க. ஒருவேளை அவர் நாளைக்கு என்கிட்ட எல்லாம் மீறி நடந்தா அதை நான் உங்ககிட்ட எப்படி மறைக்கிறது? மறைச்சா என்ன ஆகும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. சித்தி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது. வாழ்க்கைன்னா இதெல்லாம் சகஜம்தான் இல்லையா? ஆமா, உன் வேலையை எப்ப ஆரம்பிக்க போற? சித்தி, இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, பாய். பாய். மேனகா, அட, இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் சேட்டிங் கால் வந்துட்டாங்க. ஹலோ, மேனகாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க கழுத்துல தாலி தொங்குது. ஆமா, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆனா அவர் வேலைக்காக மாட்டாரு. அதனாலதான் எனக்கு உங்களை மாதிரி ஆம்பளைங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா?
உனக்கு இப்ப பேரின்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தோஷத்தோட உச்சிக்கே நீ போக போற. அப்படியா? எனக்கு நீங்க ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா? நான் என் ஃப்ரெண்டு கூட தான் சேட் பண்ணி எனக்கு தெரியும் நீ யார் கூட சேட் பண்ணிட்டு இருந்த. உன்னோட அந்த ஃப்ரெண்டு நான் தான். எனக்கு அப்பாவோட பேச்சுல நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. அதே நேரத்துல இன்னொரு பேச்சுலயும் நம்பிக்கை இல்லை. அவர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொன்னியா, அதுல எனக்கு ராத்திரியும் பகலும் இதே யோசனை தான். எங்கேயோ ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு புரியுது. இன்ஸ்பெக்டர், என்னங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உன்னை கையும் களவுமா பிடிச்சாச்சு. நீ என் கூட சேட் பண்ண எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர், இந்த லேப்டாப்லயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம். சீ, அசிங்கமா இருக்கு எனக்கு. பணத்துக்காக நீ இப்படியெல்லாம் அப்பாவே நீ தானே கொன்ன. நீ தானே எங்க அப்பாவை கொன்ன. பேசு. உங்களோட அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் உங்களை எப்படியோ நான் சமாளிச்சுட்டேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர் சும்மா இருக்க மாட்டாருன்னு. அதனாலதான் என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் பணத்தாசையால தான் நான் பண்ணிட்டேன். உங்க அத்தை சொன்னபடியெல்லாம் செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் வழி தவறி போயிட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. சீ, விடு கைய. இழுத்துட்டு வாங்க இவள. வா. எனக்கு